ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மறுபடியும் பிப்ரவரி மாதத்தில் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு மாதம் கடந்து விட்டோம். இந்த மாதத்தில் நம்ம கேட்குற ஆண்டவரே நான் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது என்று சொல்லி நான் கேட்கும்போது ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு தந்தார். ஏசாயா எழுதுகிற புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 55வது அதிகாரம் 8வது வசனமும் 9வது வசனத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்குது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. இதில் ஆண்டவர் நம்மகிட்ட ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்த மாதத்தில் அதை நம்ம நல்லா படிச்சுக்கொள்வோம். என்னன்னு கேட்டால், எப்பவும் நம்ம எப்படி கேட்குறதுனா, நான் கேட்குறதெல்லாம் கிடச்சிடணும், என் வழி தான் ரைட்டு, நான் சிந்திக்கிறது ரைட்டு, நான் ரீசன் பண்ணி இது இப்படிலாம் இருந்தால் கால்குலேட் பண்ணி இதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்குறேன் ஆண்டவர்கிட்ட. அப்போது இது ஆண்டவர் சிலவங்க நான் மன்றாடி போராடி ஜெபிச்சு நான் ஆண்டவர்கிட்ட கட்டாயம் அதை நான் வாங்கிடுவேன் அப்படிம்பாங்க. அவங்க நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு நிறைவான ஆசீர்வாதம் வேணும்னு கேட்டால் நீ ஒன்றும் உனக்கு தெரியணும், என் வழிகள் உன் வழிகள் அல்ல, உன் நினைவுகளும் என் நினைவுகள் அல்ல அப்படிங்கிறார். அப்போ ஆண்டவரே இது நான் என்ன பெற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போமே. ஆனால் அந்த 55வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். தாகமாக இருக்கிறோமா, ஆண்டவர்கிட்ட வரணுமா. பணம் இல்லாதவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், ஏன்னா நீங்கள் பணமும் இன்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள்ங்கிறார். அப்போது தண்ணீர் அவர்கிட்ட இருக்குது, பணமும் அவர்கிட்ட இருக்குது. அப்போது வானத்தின் பலக்கணிகளை திறந்து எங்களுக்கு தாருன்னு கேட்குறோம்ல, அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. அவர் சொல்கிறாரு நீங்கள் வாங்கங்கிறார். ஆனால் 2வது வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் அப்பமில்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நிறைய நேரத்தில் நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் வச்சு நம்ம வேஸ்ட் செய்கிறோமா. ஆண்டவர் சொல்கிறாரு, அதனால தான் உன் நினைவு என் நினைவு வித்தியாசங்கிறதுக்கு அந்த பாயிண்ட்டை தான் அவர் சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, அப்பம் இல்லாததுக்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழித்து நீங்கள் ஏன் வேஸ்ட் ஆக்குறீங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒன்று செய்யுங்க, நான் சொல்கிறத கவனமாய் செவி கொடுங்களுங்கிறார். நமக்கு பொறுமை கிடையாது, கவனமாக கேட்கக்கூடிய காதுகளும் நமக்கு சில நேரத்தில் இல்லாமலே போய்விடுது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நீ பணம் இல்லாமல் உனக்கு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நீ நினைக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒன்று செய்யணும், நீங்கள் வாங்க. 3வது வசனத்தில் சொல்கிறார், நீங்கள் வாங்க வந்து உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம், காது கொடுத்து கேட்கணும். பின்னால் ஆண்டவர் சுவிசேஷத்தில் சொல்லும் போதெல்லாம் சொல்கிறார், காது உள்ளவன் கேட்க கடவன்கிறார்ல, அதே போல் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்கிறார், காதை கொண்டு என்கிட்ட வந்து கேளு, நீ என்னோடத்த கேட்கும்போது உங்கள் ஆத்மா பிழைக்கும், யூ வில் ஹாவ் லைஃப். நமக்கு நம்முடைய ஆத்மா பிழைக்குங்கிறார். இது மாத்திரமல்ல, தாவீதுக்கு கொடுத்தது போல உன்னோடு கூட உடன்படிக்கை செய்வேன் என்று சொல்கிறார். அதான் நம்ம இன்னைக்கு இப்போ படிக்கிற இந்த வார்த்தையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அளவிட முடியாத ஆசீர்வாதத்தை நமக்கு தரணும்னு சொன்னார்னா நம்ம செவியை சாய்த்து கேட்கணுமா, நம்முடைய ஆத்மா பிழைக்கிறதுக்கு அவர் நமக்கு உதவி செய்வாராம். இதுக்கு பின்னால் நீங்கள் போனீங்கன்னா பின்பகுதிக்கு வந்தோன்னு சொன்னால் 10வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நான் ஆண்டவர்கிட்ட நான் சார்ந்தவர்கிட்ட கேட்குறேன் பாருங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வாங்க, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஒரு மழையும் ஒரு பனியும் எப்படி நமக்கு பூமியை நினச்சி அது சொல்லப்பட்ட வேலையை செஞ்சுட்டு போதோ, அப்படியே ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்குமா, அது வெறுமையாய் ஆண்டவரத்தில் திரும்பாதான். அப்போ என்னன்னு கேட்டால், நீங்கள் வாங்க, செவி கொடுத்து கேளுங்க, நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, வசனத்தை நான் அனுப்பி நான் உங்களுக்கு கொடுக்கும்போது அது நான் எந்த காரியத்தை செய்யும்படி அனுப்பினேனோ அதை செய்து அது திரும்புமா. 12வது வசனத்துலேயும் 13வது வசனத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஆசீர்வாதம் தான். அவர் சொல்கிறாரு, நீங்கள் மகிழ்ச்சியை புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள், பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கெம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கை கொட்டுமா. 13வது வசனத்தை தான் நம்ம அடிக்கடி நம்ம கோட் பண்ணி ஜெபிப்போம். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்குமா, காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழுமா, இது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமுமா இருக்குமா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையான தேவை என்னன்னு கேட்டால், ஆண்டவருக்கு செவி கொடுக்கிற ஒரு இருதயம் நமக்கு வேணும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை
பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நான் பெறுவதற்கு அவர் சொல்கிறாரு, எல்லாம் யூ லீன் ஆன் மீ, என் மேல் சார்ந்து கொள், என் வழிகளை நம்பு, என் நினைவுகளையும் நீ எடுத்துக்கொள்ளுன்னு சொல்கிறார். அப்போ நம்முடைய வழிகளை ஒப்பு கொடுத்து, நம்மளுடைய நினைவுகளையும் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து, அவர் சொல்லும் போது நான் கேட்குறேன் பாருங்க, அப்போ அவருடைய வசனத்தை அனுப்பி நான் உன்னை ஆதரிப்பேன், உன்னை கவனிப்பேன் என்று சொல்கிறார்ல, அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். நம்ம நினைப்போம், இனிமேல் நம்ம பிடிவாதம் வேண்டாம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே உமக்கு சித்தமானது என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாளிலே, இந்த மாதத்திலே நினைவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதை நீங்கள் எனக்கு தாங்க, வழிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நினைவுகளை நீர் எங்களுக்கு தாங்க சுவாமி. ஏன்னா பூமியை பார்க்கலும் வானங்கள் எவ்வளோ உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவா இருக்குது. ஐ எம் வெரி லிமிட்டட் ஆண்டவரே, எனக்கு புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இல்லை. ஆனால் சில நேரத்தில் விடாப்பிடியாக பிடிவாதமாக ஆண்டவரே நான் கேட்கிறேன், இது உம்முடைய சித்தமா என்று சொல்லி கூட நான் நினைப்பதில்லை ஆண்டவரே. நீர் கல்வாரிக்கு போகும்போது ஆண்டவரே, கெத்செமனே தோட்டத்திலே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்று சொன்னது போல இந்த மாதம் முழுவதும் உம்மை சார்ந்து கொண்டு உம்முடைய சித்தத்துக்கு விட்டு கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். முழுமையான ஆசீர்வாதத்தை எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.